அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு சட்டமன்ற தேர்தல் அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயத்தை நடத்தி முடிச்சு நம்ம பெருமையாக உட்காந்துருக்கோம், நம்மளுக்கு பிடிச்ச தலைவரை தேர்ந்தெடுக்க போகிறோம்னு. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த பிஜேபி அப்படின்ற ஒரு என்டிஏ கூட்டணியில் இன்னைக்கு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் இழுக்கிறதுக்காக பெரும் முயற்சி நடந்துட்டு இருக்கு, திரைமறைவில் நடந்துட்டு இருக்கு. அதை பற்றி நம்ம விரிவாக பேச போகிறோம். அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா நேற்றுலேருந்து அந்த வாக்கு எண்ணும் மையங்கள், அதாவது இவிஎம் மிஷின் வைக்கப்பட்டுள்ள அந்த 3 அடுக்கு பாதுகாப்பையும் மீறி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட தீய செயல்கள் நடக்கிறதுக்கான எல்லா வழிமுறைகளிலும் இன்னைக்கு மக்கள்கிட்ட போய் பேட்டி எடுத்தோம்னா கூட அந்த இவிஎம் மிஷினை மாற்றாமல் இருந்தால் எங்கள் அண்ணன் தான் ஜெயிப்பாருன்ற மாதிரி சொல்கிற அளவுக்கு நிறைய சம்பவங்கள் நடக்குது. அதை பற்றி நம்ம விரிவாக பேச போகிறோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக ஒரு சில இடங்களில் இந்த இவிஎம் மிஷினுக்கு இருக்கிற பிரச்சனைகளை பற்றி பேச போகிறோம். விஜய் அவர்கள் மீது உடனடியாக ஒரு வழக்கு பதிவு பண்ண போகிறாங்க. இந்த டீட்டெயிலில் நான் என்னன்னு சொல்கிறேன். முதல்ல பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் முதல்ல பிள்ளையார் சொல்லி போட்ட மாதிரி இந்த என்டிஏ கூட்டணியில் விஜய் இழுக்கிறதுக்கான மாபெரும் முயற்சி திரைமறைவில் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு நடந்த சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு விஜய் அவர்களுடைய அதிரிபுதிரியான பெரும்பான்மை இன்னைக்கு தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் ஆக்சிஸ் மை இந்தியா நிறுவனம் எடுத்த ஒரு கருத்து கணிப்பு. இதுதான் நான் ஆரம்பத்திலிருந்து சொல்லிட்டு வந்திருக்கேன். ஏன்னா இவங்க தான் ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தல் ஒவ்வொரு மாநிலத்தில் நடக்கிறதுல இவங்க கருத்து கணிக்கிறது மட்டும்தான் 95% ஒத்து போகும் அப்படின்ற ஒரு விஷயம் நான் சொல்லியிருக்கேன். இவங்க தமிழக வெற்றி கழகத்துக்கு எத்தனை % கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம எல்லாமே விரிவாக பேசி முடிச்சிட்டோம். இப்போ தேர்தல் நடந்து முடிஞ்சிருச்சு. இந்த தேர்தல் நடந்து முடிஞ்ச கையோட இப்போ தேர்தலுக்கு பிந்திய கருத்து கணிப்பில் கிட்டத்தட்ட ஒரு 10,000 மக்களுக்கு மேலே எடுத்த கருத்து கணிப்பு அப்படின்ற அடிப்படையில் ஆக்சிஸ் மை இந்தியா நிறுவனம் வெளியிட்டுள்ள மறைமுக அறிக்கை இது இன்னைக்கு அமித்ஷா கையில் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் மத்திய மந்திரிகள் சில பேர் கையில் இருக்குது. தமிழகத்தில் இருக்கிற பிஜேபியோட நெருங்கிய சொந்தங்கள் சில பேர் கையில் இருக்குது. இந்த விஷயத்தை தான் நம்ம விரிவாக பேச போகிறோம். ஏன்னா இவங்க இன்னைக்கு தொங்கு சட்டசபை அமையும் அப்படின்ற ஒரு மாபெரும் கருத்தில் இருக்காங்க. என்னதான் இன்னைக்கு நம்ம தனிப்பெரும்பான்மையோட தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்கும் அப்படின்ற நம்மளுடைய நினைப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இன்னைக்கு எடப்பாடி அவர்களை முதல்வராக்குவோம், விஜய் அவர்களை முதல்வராக்கி விட்டுட்டு எடப்பாடியை துணை முதல்வர் ஆக்கிடுவோம், இல்லை அந்த பவன் கல்யாண் மாதிரி விஜய்க்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுத்துருவோம், இந்த திமுக தீய சக்தியை ஒழிக்கிறதுக்காக நம்ம என்ன வேணாலும் பண்ணுவோம் அப்படின்ற எல்லைக்கு இன்னைக்கு ஏடிஎம்கே மற்றும் பிஜேபி காரங்க போறதா சொல்லிட்டு இருக்காங்க. தமிழக வெற்றி கழக தலைவர் நேற்று மத்தியானம் கூட ஒரு மிகப்பெரிய ஒரு வேட்பாளர், அதாவது 2ஆம் கட்ட தலைவர்களோட ஒரு மிகப்பெரிய மீட்டிங் ஒன்று நடத்தியிருப்பாரு. இந்த மீட்டிங்கில் ஆலோசிக்கப்பட்ட விஷயத்தை தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஒரு துளி அளவு கூட இதுக்கு வாய்ப்பு கிடையாது அப்படின்னு செங்கோட்டையன் அவர்களும் சரி விஜய் அவர்களும் சரி மறுத்திருக்காங்க. அங்கிருந்து நேரடியாகவே வந்த ஃபோன் கால்ஸில் பேசியிருக்கிறதா ஒரு சின்ன தகவல் வந்திருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக அவங்களே வெளியிடுற வரைக்கும் நம்ம கொஞ்சம் அமைதியாக இருப்போம். இதுக்கு துளி அளவு வாய்ப்பு இல்லை அப்படின்றத நம்மளோட கருத்து. இதை நம்ம அப்படியே ஒதுக்கி வைப்போம். இன்னும் நாள் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு மே 4 அப்படின்ற ஒரு தேதி எல்லாரும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிற நாள். இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தம்பி தங்கைகள் சில நம்பிஸ்லாம் விர்ச்சுவல் வாரியர்ஸ்னு சொல்லணும், விஜய் அவர்கள் பதவி ஏற்கிறதுக்கு 8ஆம் தேதி நாள் குறிச்சிருக்காருன்ற மாதிரிலாம் சமூக வலைதளங்களை கலக்கிக்கிட்டு இருக்காங்க. உண்மை அதுதாங்க. இன்னைக்கு நல்ல நாள் அப்படின்றது இன்னைக்கு என்னதான் ஸ்டாலின் அவர்களுடைய பதவி காலம் 10ஆம் தேதி வரைக்கும் தொடர்ந்தாலும் இன்னைக்கு விஜய் அவர்கள் ஜெயிச்சு விட்டார் அப்படின்ற ஒரு நியூஸ் வரும்போது நல்ல மனுஷன்னா டிசைன் பண்ணிட்டு போயிடுவாப்ல. என்னதான் நடக்குதுன்னு நம்ம பார்ப்போம். இதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஓட்டு மிஷின்கள் வைக்கப்பட்டதில் நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா கள்ளத்தனமாக உள்ளே எப்படியெல்லாம் நுழையணும் அப்படின்னு இந்த தீய சக்திக்கு தெரிஞ்சிருக்கு. சில தேர்தல் அதிகாரிகளே கையில் போட்டுக்கிட்டு என்னதான் இருந்தாலும் மத்திய ரிசர்வ் படையெல்லாம் வாங்கிட முடியாது, இருந்தாலும் கூட சில அலுவலர்களை வச்சுக்கிட்டு இன்னைக்கு ஆம்புலன்ஸ் அப்படின்னா எல்லா இடத்துலையும் உள்ள நுழையலாம். ஏன்னா அங்கே இருக்கிற மக்களுக்கு ஏதோ ஒரு அவசர உதவிலாம் தேவைப்படும். அந்த மாதிரி ஒரு சம்பவம் நேற்று இரவு லைலா காலேஜில் நடந்திருக்கு. என்னன்னா அந்த மிஷின் உள்ளே வைக்கப்பட்டிருந்த இடத்துக்கு வெளியில் நிறைய போலீஸார் குமிச்சிருக்காங்க. அப்போ எல்லா கட்சியிலையும் சேர்ந்த அந்த பூத் ஏஜென்ட்கள், அதாவது தேர்தல் நடக்கிற அன்னைக்கு அவங்களோட ஐடி கார்டை கொடுத்து பதிஞ்சிருப்பாங்க பார்த்தீங்களா, அந்தந்த கட்சி சார்பில் அவங்கெல்லாம் வெளியில் நின்றுட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா அவசரமாக ஒரு ஆம்புலன்ஸ் போகுது. சரி ஏதோ அந்த சவுண்டோட போகும்போது உள்ளே இருக்கிறவங்க யாருக்காவது ஏதாவது உடம்பு முடியாமல் இருந்திருக்கும்னு சொல்லிட்டு இவங்களும் எதுவுமே பேசலை. திரும்பி வரும்போது ஆம்புலன்ஸு எம்டியாக வருது. இவங்களுக்கு ஒன்றுமே புரியலை. என்னடா அது உள்ளே போச்சு, சரி ஆள் ஏற்றிட்டு வந்திருக்கணும், எதுவுமே இல்லாமல் போகுதே, அப்போ என்ன நடந்துக்குது ஒன்றும் புரியலை. ஏன்னா மித்த வாகனங்களுக்கு உள்ள அனுமதி கிடையாது, தனிப்பட்ட நபர்களுக்கு உள்ள அனுமதி கிடையாது, பூத் ஏஜென்ட்களுக்கு அந்த கேட்டை தாண்டறதுக்கு அனுமதி இல்லை. நீங்கள் என்ன பார்க்குறதா இருந்தாலும் சிசிடிவி கேமரா மூலியமாக டிஸ்பிளேல உங்களுக்கு காமிச்சிருக்கோம், அதை பாருங்கன்றாங்க. அப்போ இதெல்லாம் தாண்டி ஆம்புலன்ஸ் போகுதுன்னா என்ன காரணத்துக்கு போகுதுன்னு சொல்லிட்டு போய் காவல் நிலையத்தில் காவலர்கள்ட்ட கேட்டால் எங்களுக்கு தெரியாதுன்ற மாதிரி மதிக்காமல் பதில் பேசுகிறாங்க. ரிசர்வ் படையிட்ட போய் பேசினோம்னா அவங்களுக்கு ஹிந்தி தான் தெரியும், தமிழ் தெரியாது. இவ்வளோ விஷயத்தையும் தாண்டி என்ன நடக்குதுன்றதே தெரியல. அப்போ இது லைலா காலேஜில் என்ன நடந்திருக்கு? கிட்டத்தட்ட சென்னையில் இருக்கிற ஏகப்பட்ட தொகுதிகளுடைய ஒரு 18 தொகுதிகள்னா அதில் அதிரிபெரும்பான்மையான ஒரு முக்கியமான மிஷின் பூராமே அங்கே தான் இருக்குது. தலைவர் விஜய் அவர்களுடைய பெரம்பூர் தொகுதி மிஷினும் அதுக்குள்ளே தான் இருக்குது. என்ன பண்ணியிருக்காங்கன்றது தெரியல அப்படின்னு சொல்லி
ரொம்பவே புலம்பிட்டு இருக்காங்க. பார்ப்போம் என்னதான் முடிவு வருதுன்னு. அடுத்து பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் 8 சட்டமன்ற தொகுதியில் இருக்கிற மிஷினை பூராமே எல்ஆர்ஜி அப்படின்ற ஒரு காலேஜுக்குள்ளே வச்சுருக்காங்க. இங்கே என்ன பஞ்சாயத்துன்னு கேட்டிங்கன்னா, சிசிடிவி கேமராவில் டைம் மாற்றி காட்டுது, தேதி மாற்றி காட்டுது. என்னடா அது, உள்ளே ஓடிட்டு இருக்கிற டைமும் லைவாக இருக்கிற டைமும் தான் இன்டர்நெட் மூலியமாக பதிஞ்சு வச்சுருப்பாங்க. இது மாறுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அப்படி மாற்றணும்னா செட்டிங்ஸில் போய் மாற்றணும். அப்போ உள்ளே ஓடிட்டு இருக்கிறத எங்களுக்கு ரெக்கார்டிங்கில் நீங்கள் வெளியில் காமிச்சிட்டு உள்ளே வேறு எதுவும் சம்பவம் நடக்குதா அப்படின்ற ஒரு சந்தேகத்தில் நாம் தமிழர் மற்றும் டிவிகேவுடைய பூத் ஏஜென்ட்டுகள் போய் கேட்கும்போது காவல்துறையினர் அப்படிலாம் கிடையாது அப்படின்னு மறுத்திருக்காங்க. இந்த கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா நேராக திருப்பூர் ஆட்சியருக்கு போயிருக்கு. ஆட்சியர் வந்து பதிவெல்லாம் செஞ்சுட்டு ரிப்போர்ட்லாம் பார்த்துட்டு என்ன சொல்கிறாப்புல, இல்லைங்க எப்பவும் போல் டைம் மாறி இருக்கு, அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது, செட்டிங்ஸில் டயத்தை மாற்றி வச்சா முடிஞ்சு போகும்னு சொல்லி ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறாப்புல. ஒன்றுமே புரியல, என்னடா அது, எங்களோட தீர்ப்புடாது, நீங்கள் என்னடா விளாண்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அப்படிதான் கேட்க தோணுது. அதிகாரிகளை வேற போயிட்டாங்களா, வேற வழி இல்லை, நம்ம தான் அவங்க சொல்கிறத கேட்குற மாதிரி இருக்குன்றனால அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. என்னன்னா அந்த ஒரு டிஸ்பிளே அப்படின்றதுல டைம் மாறிக்கிருமா, அப்பக்கப்போ மாறிக்கிருமா, அதை நம்ம நம்பணுமா, அந்த டிவியில் காட்டுறது தான் வந்து அந்த வாசலுக்கு நேராக பூட்டு தொங்க போடுற அந்த சீல் பட்டுற அந்த டிஸ்பிளேல காட்டிட்டு இருக்கிறத இவங்கெல்லாம் பார்த்து உண்மையை நம்பிட்டு இருக்காங்க. ஆனால் உள்ளே என்ன நடக்குதுன்றது ஆண்டவனுக்கு மட்டும்தான் தெரியும். பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு திருப்பூரில். ஏன்னா திருப்பூர் பொறுத்த வரைக்கும் அந்த ஏரியாவில் இருக்கிற அதிகப்படியான பெரும்பான்மையான வாக்குகள் அந்த கொங்கு மண்டலத்தில் யாருக்கு விழுந்திருக்கணும்னு நான் சொல்லி உங்களுக்கு வேணாம் கருத்து கணிப்பிலே நான் ஏற்கனவே எல்லாமே சொல்லியிருப்பேன். அப்போ இந்த சம்பவமும் இன்றைக்கி பயம்புறுத்துகிற மாதிரி இருக்குது. அடுத்த முக்கியமான விஷயமா சொல்ல வந்தது, விஜய் அவர்கள் மேலே வழக்கு பதிவு பண்ண ஒரு முக்கியமான விஷயம். வழக்கு பதிவு பண்ண போகிறாங்களாம். என்னன்னா பீட்டா, ஆல்ரெடி பீட்டானா உங்களுக்கு என்னன்னு தெரியும், இந்த தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு நடக்க விடாமல் தடுத்தாங்களே ஒரு குரூப்பு, அவங்க தான் பீட்டா. என்னன்னா விஜய் அவர்களும் பெரம்பூர் தொகுதியில் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 19 ரோடு ஷோ போயிருக்கும்போது நிறைய பேர் வந்து இப்போ பரிசு பொருட்கள் கொடுப்பாங்க. விஜய் அவர்களுக்கான ஒரு இந்த நொங்கு, தண்ணி பழம், ஜூஸ் இதெல்லாம் வந்து தூக்கி கொடுக்குறத நம்ம பார்த்துருப்போம். சில பேர் மாலை போடுறது, அந்த வேல் கையில் கொடுக்குறது, இதெல்லாம் தாண்டி ஒரு நபர் பார்த்தீங்கன்னா கையில் புறாவை கொடுத்து பறக்க விடுறதுக்கு சொல்லியிருக்காப்புல. அந்த புறாவை கொடுத்தது யாருன்னா கீழே இருந்த ஒரு டிவிகே உடைய ஒரு மிக முக்கியமான ஒரு விஜய் அவர்களுடைய ரசிகர்னு சொல்லலாம், தொண்டர்னு சொல்லலாம். அவர் யார் கையில் கொடுத்தாருன்னா விஜய் அவர்களோட பவுன்சர் கையில் கொடுத்துருக்காப்புல. அதாவது பின்னாடி இருப்பார் பார்த்தீங்களா, அவரோட கையில் கொடுத்துருக்குறாங்க. அவர் வந்து விஜய் அவர்களோட கையில் கொடுக்கும்போது கீழே இருந்து அவர் காட்டுறாரு, அதை கொஞ்சம் பறக்க விடுங்கண்ணே அப்படின்னு சொல்கிறாரு. விஜய் அவர்களுக்கு எதுவுமே தெரியாது, அவர் பறக்க தான் விடுறாரு வாங்கி. ஆனால் பறக்கும்போது தான் தெரியுது பயவில் புறாவோட ரெக்கையில் டிவிக்கோட கலர் அடித்து வச்சிருக்கிறாப்புல. என்னடா அது, விஜய் அவர்களுக்கு இது எப்படா தெரியும், கீழே இருந்து கொடுத்தவர் யாருன்னே நமக்கு தெரியாது, அவர் பொதுமக்களா அல்லது திமுகவுடைய தீய சக்தியா இல்லை விஜய் அவர்களோட உண்மையான தொண்டரா, இது எதுவுமே நமக்கு தெரியாது. கொடுத்தாங்க, விஜய் அவர்கள் அதாவது தன்னுடைய தொண்டரின் ஆணைக்கிணங்க விஜய் அவர்கள் அதை பறக்க விட்டாரு. பறந்து போன புறாவில் தான் நம்ம டிவிலே பார்த்துருப்போம். அது கூட சில பேருக்கு அது சரியாக தெரிஞ்சிச்சான்னு தெரில, அந்த மஞ்சள் சிகப்பு கலர் அடித்தது. இது பார்த்தீங்கன்னா வழக்கு யார் மேலே வரப்போகுதுன்னா விஜய் அவர்கள் மேலே வரப்போகுது. பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இது என்ன நடக்குது, என்ன நமக்கு ஒன்றும் புரியலை. என்னடா பீட்டா வரைக்கும் இழுத்து விட்றீங்க, என்னென்ன சிவனேன்னு தானே கிடக்குறாப்புல அப்படின்னு சொல்கிற மாதிரி என்னதான் நடக்குது, இன்னும் என்னென்னலாம் பண்ண போகிறாங்க, இந்த மே 4க்குள்ளே இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுது தமிழகத்தில். இப்போ பார்த்தீங்கன்னா தொண்டாமுத்தூர், கோயம்புத்தூரில் திமுகவுக்கும் அதிமுக அடிதடியாகி பெரிய பஞ்சாயத்தாக இருக்குது. அடிதடி மண்டை உடஞ்சி ஆல்ரெடி தேர்தல் முடிஞ்சு வச்சு மிஷின் கொண்டுட்டு போய் ஒரு ரூம்குள்ளே வச்சாச்சு, பூட்டியாச்சு. இனி வெளியில் இவங்க அடிச்சு மல்லு கட்டி என்ன தான் பண்ண போகிறாங்கன்றது தெரில. பார்ப்போம். இன்னும் மே 4க்குள்ளே யார் யார் இருப்பாங்க இருக்க மாட்டாங்கன்னே தெரியாத அளவுக்கு இன்றைக்கி தமிழ்நாடு வந்து அந்த அளவுக்கு ரொம்ப மோசமான சூழ்நிலையை தாண்டி போயிட்டுருக்கு. என்ன நடந்தாலும் சரி, தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றி தலைவர் விஜய் அவர்களை முதல்வர் ஆகிறதை யாராலும் தடுக்க முடியாது. சில நியூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து கமல்ஹாசன், இப்போ விஜய் அவர்களுக்கு முன்னாடி வந்த கமல்ஹாசனுக்கு முன்னாடி வந்த விஜயகாந்த் அவர்களுக்கு முன்னாடி வந்த எம்ஜிஆர், கலைஞர், இந்த மாதிரி இவங்க திரைத்துறையிலேருந்து முன்னாடி இருந்து பின்னாடி வரைக்கும் வந்து இப்போ விஜய் அவர்கள் வரைக்கும் நிப்பாட்டி இவங்க எத்தனை % வாங்கினாங்க இதெல்லாம் வந்து கணக்கு போட்டு கூட்டி கழிச்சு உட்காந்து மக்களை குழப்புன்னு குழப்புறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆந்திராவுக்கு போயிடுறாங்க, அப்படியே கர்நாடகாவுக்கு போகிறாங்க. எந்தெந்த ஊருக்குலாம் போய் நீங்கள் எங்கே வேணாலும் போங்கடா, எங்களுக்கு அதை பற்றி கவலையே கிடையாது, நாங்கள் தமிழ்நாட்டில் தானடா இருக்கோம், தமிழ்நாட்டில் நடந்தது சொல்லுங்கள். இன்றைக்கி வந்து என்ன தான் வந்து எம்ஜிஆர் அவர்கள் மக்களுக்கு நல்லது செஞ்சு ஒரு காலத்தில் வந்து மக்களுக்கு நல்லது செய்யணும்னு வந்து ஃபஸ்ட்டு வந்து எம்எல்ஏ ஆகி அதுக்கப்புறம் முதல்வர் ஆறாடு, எல்லாமே உண்மைதான். ஆனால் இன்றைக்கி நடக்கிற மேட்ரு என்னென்னா, இன்றைக்கி இந்த இவிஎம் மிஷின் அப்படின்றத ஈஸியாக மாற்றுறதுக்கு இன்றைக்கி சிசிடிவி கேமரா இருக்குது, வெளிப்படையில் பூத் ஏஜென்ட் பார்க்குறாங்க. இதெல்லாம் தாண்டி அந்த காலத்தில் என்ன இருந்துச்சு நான் தெரியாமல் கேட்குறேன். அப்போ எத்தனை வாக்குச்சீட்டுகள், எத்தனை லட்சக்கணக்கான வாக்குச்சீட்டுகளை நீங்கள் ஏமாற்றிருப்பீங்க.
இதை யோசிச்சு பாருங்க மக்களே. நம்மளுடைய தாத்தா பாட்டிகளை எப்படிலாம் ஏமாத்திருப்பாங்க. இன்னைக்கு டிஜிட்டல் உலகத்துல உள்ள என்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்கலாம், வெளியில என்ன நடக்குதுன்னு அவங்க பார்க்கலாம். வாக்கு எண்ணும் மையத்துல முதற்கொண்டு சிசிடிவி கேமரா வச்சு பூத் ஏஜென்ட்கள் வெளியில பார்க்கலாம். இதெல்லாம் இருக்கும்போதே நம்மள இப்ப நைட்டோட நைட்டா ஆம்புலன்ஸ் உள்ள போறாங்க, கும்பலா போயிட்டு கும்பலா வராங்க, கதவை எப்படிலாம் ஓட்ட போட்டு குடஞ்சு உள்ள போய் மிஷினை மாத்தோம்னு யோசிக்கிறாங்க. ஆல்ரெடி வண்டியில போயிட்டு இருக்கும்போதே மிஷினை மாத்துறாங்க. இதெல்லாம் நடந்திருக்குன்னா, இந்த காலத்துல நடக்குதுன்னா, அந்த காலத்துல என்னென்ன நடந்திருக்கும்? அந்த வாக்கு போட்டியில தொங்குற அந்த பூட்டை உடைக்கிறதா அவங்களுக்கு அந்த காலத்துல பெரிய விஷயமா இருந்திருக்கும். அப்ப எப்படிலாம் நம்ம தாத்தா பாட்டிகள் ஏமாந்துருக்காங்க அப்படின்றத நீங்க முக்கியமா பார்க்கணும். ஒருத்தர் என்னமோ வந்தாப்புல ட்ரெயின்ல மஞ்சப்பையை தூக்கிட்டு வந்து இன்னைக்கு ஒட்டுமொத்தமா அந்த மஞ்சப்பைக்குள்ள தமிழ்நாட்டை அடக்கி வச்சிருக்கிறாப்புல. படக்குன்னு அந்த மஞ்சப்பையை பிடுங்கிட்டு அடிச்சு பத்தி விடணும் அப்படின்றது தான் நம்மளோட ஒரு முக்கியமான கருத்து. உங்களோட கருத்தையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க. தயவுசெய்து நம்ம வீடியோ ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. கீழே ஹைப்புன்னு ஒன்று இருக்கும், அது கொடுத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வீடியோ போய் சேரும். உங்களோட கமெண்ட்டை சொல்லிடுங்க. நன்றி, வணக்கம்.